முதல்ல இங்கே வந்திருக்கிற எல்லா பத்திரிகை நண்பர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படத்தை வந்து நீங்கள் தான் நாங்கள் இந்த படத்துக்காக கஷ்டப்பட்டு உழைச்சதை தாண்டி நீங்கள் வந்து இந்த படத்தை வந்து எல்லார்கிட்டையும் போய் சேர்றதுக்காக ரொம்ப உதவியிருக்கீங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. முதல்ல நான் இந்த இடத்துல நிற்கிறேன்னா இது வந்து நான் பல பேருக்கு நன்றி சொல்லணும். கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டாலும் என்னை தப்பாக எடுத்துக்காதீங்க. இங்கே உட்காந்துருக்கிற மேடையில் உட்காந்துருக்கிற நண்பர்கள்லேருந்து என் வாழ்க்கையில் முதல்ல என்னுடைய அம்மா அப்பாவுக்கு நன்றி சொல்லிக்கிறேன், வாணி வெங்கட்டம். அப்புறம் என்னுடைய ஒய்ஃப்க்கு. அவங்களுடைய சப்போர்ட் இல்லைன்னா நான் இந்த இடத்துக்கு வந்திருக்க மாட்டேன். அதுக்கப்புறம் என்னோடய குருக்கள் மலர் மேம், ரமேஷ் சார், அப்புறம் வந்து என்னுடைய மில்டன் சார், சரவணன் சார், அப்புறம் திரு சார். அவங்கக்கிட்ட ஒர்க் பண்ண நாலேஜ் தான் இன்றைக்கி வந்து பீட்ரைன் மாஸ்டரும் சரி, என்னுடைய இயக்குனர் தென்பதியானும் சரி, அப்புறம் ஹீரோ கேஜிஆர் சாரும் சரி, என் ப்ரொடியூசர்ஸும் சரி, இன்றைக்கி வந்து என்னுடைய விஷுவலை வந்து பாராட்டுறாங்க. என் மேலே அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்ததுன்னா அதுக்கு காரணம் இந்த 5 குருக்கள் தான். இவங்கக்கிட்ட இருந்து கற்றுக்கிட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து இந்த படம் என்னால் இந்த அளவுக்கு பண்ண முடிஞ்சது. அதுக்கடுத்து என்னுடைய நண்பர்கள் விவேக், சங்கத்தமிழன், அப்புறம் வந்து அர்ஜுன். சங்கத்தமிழன் அவன் தான் முக்கியமாக எனக்கு வந்து தென்பதியானை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சது. அவர் இல்லைன்னா நான் அவரை மீட் பண்ணியே இருக்க மாட்டேன். அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து நிற்கிறதுக்கு என்னை முதல் நம்பின ஒருத்தர்னா அவர் என்னுடைய இயக்குனர் தென்பதியான் தான். நான் மிகையாக சொல்ல, நான் வந்து ரொம்ப வருஷமாக ஃபிலிம் இன்ஸ்டியூட் முடிச்சு கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷமாக நிறைய நல்ல படம் பண்ணணும், நல்ல கதை பண்ணணும் அப்படின்னு தான் வெயிட் பண்ணேன். நான் வந்து என்னுடைய விஷுவல் இவ்வளோ தாக்கமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் எல்லாம் சொல்கிறீங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி என்னை வந்து ரொம்ப தாக்குனது வந்து அவருடைய எழுத்து தான். அந்த கதையை படித்த பிறகு நான் நினச்சது ஒன்று தான், இத்தனை வருஷம் வெயிட் பண்ணதுக்கு நம்மளுக்கு கண்டிப்பாக இந்த படம் பண்ணனா நம்ம வெளியே வருவோம் அப்படின்னு நினச்சேன். படத்துக்கும் அதே மாதிரி அங்கீகாரம்னு பேர் வந்தது. இன்னைக்கு எனக்கு அந்த அங்கீகாரம் கிடச்சதுன்னா கண்டிப்பாக அது ஜேபியோட எழுத்தால் தான். அந்த எழுத்து இல்லைன்னா, ஏன்னா நான் நான் அந்த எழுத்தை தான் நான் ரொம்ப நம்புவேன். ஏன்னா அந்த எழுத்து இல்லைன்னா அது வந்து நம்மளை தாக்கலைன்னா என்னால் எதுவுமே பண்ண முடியாது. நான் இன்வால்வ் ஆனால் மட்டும்தான் அது என்ன அந்த ப்ரெசன்டேஷன் எனக்கு வரும். அது வரணும்னா அதுக்கு ஸ்கிரிப்ட் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் பண்ணேன். அது வந்து ஜேபி எக்ஸ்ட்ராடனரி. நான் வந்து அவர் எழுத்துக்களின் மாயாவி, மாந்திரிகன், என்ன வார்த்தை வேணாலும் சொல்லலாம், அது எதுவுமே பத்தாது. ஏன்னா அவருடைய எழுத்து அந்த மாதிரி இருக்கும், அவ்வளோ தாக்கமாக இருக்கும். அதுக்கு அடுத்து அவர் என்னை நம்பின பிறகு என்னை கூப்பிட்டு போயிட்டு 3 ப்ரொடியூசர்ஸ் கிட்ட காமிச்சேன். நான் ஃபஸ்ட்டு வந்து அவர் அஜித்தை தான் மீட் பண்ணேன். மீட் பண்ணோடனே பிரதர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன் ஸோ. ஆனாலுமே வந்து ஜேபி தான் இல்லை இவர் பண்ணிடுவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் டெஸ்ட் ஷூட் பண்ணேன். ப்ரொடியூசர்ஸ் எல்லோரும் 3 பேரும் பார்த்து என் ஸ்டோரியெல்லாம் பார்த்துட்டு ஓகே பண்ண பிறகு டெஸ்ட் ஷூட் பண்ணேன். ஹீரோ சாரை ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். பார்த்துட்டு ஒரு பதட்டமாகவே இருக்குது எனக்கு. ஏன்னா இவர் ஜேபி வந்து கூப்பிட்டு போயிட்டு 3 பேரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு இவர் தான் டிஓபினார். சார்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இவர் தான் டிஓபினார். டக்குன்னு 3 பேரும் திரும்பி பார்த்தா காணாமல் போயிட்டாங்க. ஹீரோ வந்து கேட்குறாரு, என்ன பண்ணுறீங்க, என்ன பண்ணீங்க அப்படின்னா, இந்த மாதிரி சார் அப்படின்னு. இங்கே பாருங்கள், இன்றைக்கி வந்து நீங்கள் என்னுடைய ப்ளஸ் எல்லாம் வந்து நீங்கள் காமிக்கிறது வந்து படத்தில் காமிச்சிக்கோங்க, என்னுடைய மைனஸஸ்லாம் காமிங்கன்னாரு. எனக்கு அதுவே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா சார் வந்து அவருடைய கையில் ஒரு டாட்டூ போட்டிருப்பார், மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப் அப்படின்னு சொல்லி. அவர் வந்து உண்மையிலே எனக்கு ஹீரோ தான். ஏன்னா வந்து அன்னைக்கு ஆரம்பித்து இன்னைக்கு வரைக்கும் அவருடைய அந்த எந்தூசியாசமும் சரி. நான் ஃபஸ்ட்டு டெஸ்ட் ஷூட் பண்ணும்போது சார் வேறு மாதிரி இருந்தார். நான் வந்து என் இயக்குனர்கிட்ட போய் சொன்னேன், ஜிபி இப்படி இருக்காரு, நம்ம அத்லெட் படம் எடுக்கிறோம், சாருக்கு கன்வே பண்ணிட்டீங்களா அப்படின்னா சொன்னேன். இல்லை பண்ணிடுவார். அதான் வந்து நான் ஏன் சொல்கிறேன்னா, எல்லாரும் ஒரு ட்ரஸ்ட் ப்ராசஸ் தான். நம்பி 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 தான் இன்னைக்கு வந்து இத்தனை பேர் முன்னாடி இத்தனை மக்களுடைய நம்பிக்கை சம்பாதிச்சிருக்கோம் அப்படின்றதுக்காக தான் நான் சொல்கிறேன். அப்போ பார்த்துட்டு நான் கொஞ்சம் இதானே சார், இதெல்லாம் தான் சார் உங்கள் மைனஸ், இந்த ஆங்கிள்ஸ் எல்லாம் நான் வைக்க மாட்டேன், உங்களை இந்த மாதிரி தான் காமிப்பேன் அப்படிலாம் சொன்னோன்னே அவங்களும் சாட்டிஸ்ஃபை ஆகிட்டாங்க. எல்லாம் நடந்தது. அப்புறம் ஒரு 6 மாதம் ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்கில் இருக்கும். டக்குன்னு ஒரு நாள் 2-3 ஃபோட்டோஸ் அனுப்புகிறாரு ஜேபி எனக்கு. அன்னைக்கு ஆன ஆச்சரியம், அந்த ஆச்சரியம் தான் இன்னைக்கு எல்லா மக்களுமே ஆச்சரியப்படுறீங்க. அதாவது சாருடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் நான் சத்தியமாக சொல்கிறேன், இட்ஸ் வாவ் மூமெண்ட். அதாவது வந்து ஜிம்லேருந்து ஒரு 3 ஃபோட்டோஸ் வருது, என்னால் நம்பவே முடியல. அப்புறம் நேரில் ஆஃபீஸில் போய் பார்க்குறேன், அந்த ஷோல்டர் பிளேட்ஸு, காஃப் மசில்ஸு, அந்த 6 பேக் அதெல்லாம் வந்து அவ்வளோ அவ்வளோ எஃபர்ட் வந்து எனக்கு தெரியல. அதாவது வந்து
இயக்குனர் எப்படி வந்து அந்த கதையை 8 வருஷம் செதுக்குனாரோ அந்த மாதிரி அவருடைய உடலை செதுக்கி என் முன்னாடி வந்தார். அதுக்கப்புறம் வந்து ப்ரொடக்ஷன் நம்ம நீங்கள் பார்த்துருப்பீங்க படத்தில் வந்து அந்த தாக்கம் எப்படி இருந்ததுன்னா, ஒரு மனுஷன் கோர்ட்டுக்கும் போகணும், அவனுடைய வாழ்க்கையும் காமிக்கணும், அவன் ஸ்போர்ட்ஸ்லேயும் இருக்கணும். நான் இது வந்து எழுத்துக்கு கண்டிப்பாக அவருடைய தென்பதையானோட எழுத்துக்கு வந்து கண்டிப்பாக நியாயம் பண்ணுன்னு சொல்லிட்டு தான் அது வந்து கதையை வந்து ஒரு மூணாக பிரித்தோம். கோர்ட் வந்து நாங்கள் அரௌண்ட் ஒரு நீங்கள் படிச்சிருப்பீங்க 75 லட்ச ரூபா கிட்ட செட்டு போட்டு ஒரு பிரம்மாண்டமாக இங்கே வந்து ராமு தங்கராஜுக்கு வந்து நான் கண்டிப்பாக நன்றி சொல்லி ஆகணும். ஏன்னா அவன் டெடிக்கேஷனும் வந்து வேற லெவல், டாப் லெவல். ஏன்னா எல்லாருடைய டெடிக்கேஷன் அந்த மாதிரி இருந்ததால் தான் நாங்கள் இந்த இடத்துல இருக்கோம் அப்படின்னு நாங்கள் நம்புகிறேன். ஹைகோர்ட்டை போய் பார்த்துட்டு வந்து எங்களுக்கு முன்னாடி ஜெய்பீம் படம் எடுத்திருந்தாங்க. நாங்கள் வந்து அந்த படத்தை தாண்டி நாங்கள் எப்படி மிகையாக இருக்கணும், நாங்கள் அந்த படத்தை தாண்டி இவங்க ஒன்று பண்ணியிருக்காங்கடா, ஒரு புது டீமாக வந்தவங்க வந்து இவ்வளோ பெருசாக ஒன்று பண்ணியிருக்காங்க அப்படின்றதுக்கு வந்து எங்கள் ப்ரொடியூசர் சப்போர்ட் வந்து பயங்கரமாக இருந்தது. இல்லைண்ணே இது வந்து நம்ம பயங்கரமாக போடணும் செட் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி, ஈவன் அந்த லைட்ஸ் கூட வந்து நாங்கள் தத்ரூபமாக கோர்ட்டில் என்ன லைட்ஸ் இருந்ததோ அதே லைட்ஸை ரீக்ரியேட் பண்ணி தான் பண்ணியிருக்கோம். அந்தளவுக்கு இதுவாக பண்ணோம். சரி, கோர்ட் வந்து இவ்வளோ ரியலாக இருக்கணும் அப்படின்னு ஒன்று பண்ணிட்டோம். ஓகே, அடுத்து ஒரு ட்விஸ்ட், லொக்கேஷன் பார்க்க போகிறோம். நல்ல அதான் வந்து எங்கள் சேலஞ்சே என்னென்னா, ஜன்னலே இல்லாத வீடுங்களை பார்க்கணும், ஜன்னல் இல்லாத வீட்டில் தான் நம்ம ஷூட் பண்ணோம் அப்படின்னு ஒன்று சொன்னேன். சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு போனால் ஒரு 7x6 இல்லைன்னா 7x8 தான், 8 அடி தான் இருக்கும் அந்த வீடு. இயக்குனருக்கு வந்து அவர் எழுதும்போது அவர் ஒன்று விஷுவல் பண்ணி வச்சிருப்பார் இல்லைங்களா, அதை பார்த்துட்டு அந்த முட்டு, அதாவது படத்துலேயே ஒரு டைலாக் வரும், எங்கடா ஆதிரன் வீடு அப்படின்னா, அதுவும் அந்த முட்டு சந்தில் இருக்கு, அந்த டொக்கு சந்தில் இருக்கு அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த ஒரு வீடு கிடச்சோடனே அந்த அவருடைய ஃபேஸில் நான் அந்த ரியாக்ஷனை பார்த்தேன். அதை வந்து விஸ்வா என்னன்னாலும் பரவாயில்ல நம்ம இங்கே ஷூட் பண்ணோம் அப்படின்றாரு. இல்லைங்க இங்கே வந்து கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக கஷ்டமாக இருக்கும், ஒர்க்கிங் ஸ்பேஸ் அப்படின்னா. இல்லை விஸ்வா இது வந்து படத்தில் ரொம்ப பெருசாக தெரியும், நம்ம இங்கே தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப நம்பிக்கை கொடுத்தவர் வந்து அவர் தான். கஷ்டப்பட்டோம், எஸ் ஆப்வியஸ்லி. ஃபஸ்ட் வந்து லைட் போயிட்டு வருவாங்க, ஆர்ட் டிபார்ட்மெண்ட் போயிட்டு வருவாங்க, அப்புறம் தான் நாங்கள் போவோம் அந்த மாதிரி. அதனால தான் இன்றைக்கி வந்து அது அவ்வளோ பெருசாக தெரியுதுன்னு எனக்கு. அடுத்து ஸ்போர்ட்ஸ். இங்கே என்னென்னா பீட்ரின் மாஸ்டர் வராரு, அவர் தான் ஸ்போர்ட்ஸ் பண்ண போகிறாருன்ட்டாங்க. அவ்வளோதான், மொத்தமே டீமுக்கும் எங்களுக்கும் ஒரு மாதிரி படபடன்னு ஆயிடுச்சு. ஏன்னா முதல் படம், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஒர்க் பண்ணுறாங்க, அவர் ஒரு மாதிரி
எல்லாருக்கும் வணக்கம். இது என்னோட ஃபஸ்ட்டு படம். இங்கே எனக்கு மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு இதோட ஃபஸ்ட்டு படம். ஸோ சின்னதாக தேங்க்ஸ் கார்டு மட்டும் போட்டு படத்துக்குள்ளே போயிடுறேன். என்னென்னா ஃபஸ்ட்டு எடிட்டர் கணேஷ் சிவா, அவர்கிட்ட தான் நான் வந்து அசோசியேட்டாக இருந்தேன். ஸோ என்னோடய சினிமா ஜேர்னி வந்து அவர்கிட்ட தான் ஆரம்பிச்சது. அவருக்கு என்னோட முதல் நன்றி. ரெண்டாவது நன்றி வந்து கேஜிஎஸ் சாருக்கும் ப்ரொடியூசர்ஸ்க்கும். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு கமிட் ஆனது வந்து சாரோட செகண்ட் ஃபிலிமுக்கு. அதில் வந்து ஒரு சின்ன போர்ஷன் எடிட் மட்டும் பார்த்துட்டு தேங்க்ஸ்ண்ணா. ஸோ அதில் ஒரு சின்ன போர்ஷன் எடிட் மட்டும் பார்த்துட்டு என்னை நம்பி அவரோட ஃபஸ்ட்டு படத்தையும் கொடுப்பார் அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப ஷார்ட் டைமு. ஸோ அந்த கால் எடுத்த அவங்களுக்கு வந்து செகண்ட் நன்றி. அண்டு மூணாவது தேங்க்ஸ் வந்து ஜேபி அண்ணன், டைரக்டரு. ஸோ என்னை பற்றி எதுவுமே தெரியாமல் இந்த படத்துக்குள்ளே நான் வந்ததும் என்னை நம்பி என் கூட ட்ராவல் பண்ணி நான் எடுத்த டிசிஷனுக்குலாம் வந்து சப்போர்ட்டாக இருந்தவர் அவர். ஸோ அவருக்கு மூணாவது நன்றி. கண்டிப்பாக என்னோடய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இங்கே நான் தேங்க் பண்ணி ஆகணும். அண்டு டெக்னீஷியன்லாம் பார்த்தோன்னா நான் வந்து ஏதோ காலேஜில் வந்து ஒரு ஜூனியர் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும் அப்பப்போ. ஏன்னா இருந்த எல்லாருமே ரொம்ப பெரிய ஆட்களாக இருப்பாங்க. அண்டு ஜிப்ரான் சார், பீட்டரின் மாஸ்டர், சம்பத் சார் அண்ட் விஸ்வா ப்ரோ எல்லாருமே ரொம்ப பெரிய ஆட்களாக இருப்பாங்க. எனக்கு வந்து ஒரு ஜூனியர் ஃபீல் அப்பப்போ வந்துகிட்டே இருக்கும். அவங்க கூடலாம் ஒர்க் பண்ணுறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அண்டு பீட்டரின் மாஸ்டர் செட்டில் உங்களோட எனர்ஜி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சு மாஸ்டர். ரொம்ப ரொம்ப நன்றி. அண்டு ஜிப்ரான் சார், ரொம்ப ஷார்ட் டைமில் பேக்ரவுண்ட் ஸ்கூலில் நீங்கள் பண்ண மேஜிக் வந்து படத்துக்கு வந்து பெரிய சப்போர்ட்டாக இருந்தது. ஸோ அதுக்கும் சாருக்கு நன்றி. அண்டு விஸ்வா ப்ரோ, அவரும் நானும் வந்து ஒரு சீனியர் ஜூனியர் மூட்லேயே இருப்போம். ஃபஸ்ட்டு ஒரு சின்ன கிளாஸில் ஆரம்பித்து அப்புறம் எங்களுக்குள்ள ஒரு நல்ல பாண்டிங் இருக்குது. ஸோ அவர் வந்து என்ன இன்புட்ஸ்னாலும் எடுத்துகிட்டு வந்து இப்படி ஒன்று பண்ணலாமான்னு போது அங்கே ரொம்ப ஒரு கொலாபரேட்டிவாக அவருக்கு கொடுத்த ஸ்பேஸும் சரி, சில இடங்களில் நான் சொல்கிற சஜஷன்ஸ் வந்து ரொம்ப அவர் புரிஞ்சுக்கிட்டு இது ஓகே கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு பண்ணதாகட்டும், அவருக்கும் ரொம்ப நன்றி. அண்டு அங்கீகாரம் வந்து ஒரு படமாக டபுள் ஜானர் படம் இது. ஆக்சுவலாக ஒரு 2 படம் நீங்கள் பார்க்குற மாதிரியாக இருக்கும். ஏன்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் இருக்கும், இந்த பக்கம் ஃபுல்லாக கோர்ட் இருக்கும். ஸ்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இந்த ரன்னிங் வந்து அதை ட்ரீட் பண்ணுற விதமே கொஞ்சம் ஒரு அட்வென்ச்சர் மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அந்த ரன்னிங் அப்படிங்கிறது நீங்கள் ரியலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆரம்பித்து டக்குன்னு முடிஞ்சிடும். ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் 20 செகண்ட் முடிஞ்சிடும், அவ்வளோதான் இருக்கும். ஸோ அப்போ அதை வந்து லைக் சினிமாட்டிக்காகவும் சரி ரியலாகவும் சரி 2 வகையில் ட்ரீட் பண்ணிட்டாலும் ஐ மீன் 2 வகையில் ட்ரீட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஏன்னா ரியலாக காட்டிட்டா டக்குன்னு முடிஞ்சிடும், வெறும் சினிமாட்டிக்காக காட்டிட்டா அதோட எனர்ஜியை வந்து நம்ம மிஸ் பண்ணிடுவோம். ஸோ அது ஒரு அட்வென்ச்சராக இருந்துச்சு. அண்ட் நீங்கள் எல்லாருமே சொல்கிற மாதிரி டயலாக் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருப்பீங்க. ஸோ அது வந்து எனக்கு பெரிய டாஸ்காக இருந்துச்சு செகண்ட் ஹாஃபில். ஏன்னா செகண்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் எல்லாமே இம்பார்ட்டன்ட் டேட்டாஸ் டைலாக்ஸாக இருக்கும். ஸோ அதிலிருந்து ஃபில்ட்ரு பண்ணி ஒன்று பண்ணுறதே ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு. ஸோ அதுக்கு வந்து முக்கியமாக டேரக்டருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவர் அதுக்காக அவ்வளோ ரிசர்ச் பண்ணியிருக்காரு. ஸோ நம்ம எடுக்கிற அந்த ஒரு காலம் இல்லை இது தேவைப்படுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசும்போதெல்லாம் ரொம்ப கொலாபரேட்டிவாக அவர் கொடுத்த சப்போர்ட் வந்து ரொம்ப பெரிய விஷயமா இருந்துச்சு. அண்டு கேஜர் சார், நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கீங்க இந்த படத்துக்காக. கண்டிப்பாக அடுத்தடுத்த படங்களும் வந்து உங்களை பெரிய அளவில் கொண்டு போய் சேர்க்கணும்னு நான் நம்புகிறேன். ஸோ அதுக்கு ஆல் தி பெஸ்ட் சார். அண்டு சார் வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஆள் இங்கே இண்டஸ்ட்ரியில். நான் வந்து இப்போ தான் வந்திருக்கேன், ஒரு முதல் படம் பண்ணியிருக்கேன். அப்படின்றப்ப சில விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது சார் இது இப்படி பண்ணிக்கலாம் சார் அப்படின்னு சொல்லும்போது அதை ரொம்ப ஸ்ட்ராங்காக வேல்யூ பண்ண விதம் வந்து எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துகிட்டே இருக்கும். அது வந்து படத்தோட ஸ்டார்டிங்கில் ஆரம்பித்து ட்ரெய்லர் வரைக்குமே, ட்ரெய்லர் கூட ஒரு ஷார்ட் சொல்லிகிட்டே இருந்தார். இல்லை சார் இது போதும் சார், இவ்வளோ தான் சார் அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகே நீ இதுக்கு மேலே வந்து இது பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார் சார். ஸோ அதெல்லாமே ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு. அண்டு படம் வந்து நிறைய உண்மைகளையும் வழிகளையும் பேசியிருக்கு. இது இப்போ ரீச் ஆகிருக்கிறத விட இன்னும் ஒரு படி மேலே ரீச் ஆகணுன்றதுக்கு வந்து உங்களோட ஹெல்ப் தேவை. கண்டிப்பாக இந்த படம் எல்லாருக்கும் அங்கீகாரம் கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ. என் தாய்க்கும் தாய் தமிழுக்கும் நன்றி. வந்திருக்கிற அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும் ரொம்ப பொறுப்போட நான் ரொம்ப மகிழ்ச்சியோடைய நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படம் ஆரம்பித்த கதைக்கு முன்னாடி உங்களோட பங்களிப்பை பற்றி பேசி முடிச்சிட்றேன். இந்த படம் என்னவா ரிசீவ் ஆகுங்கிறதுல நிறைய டவுட் இருந்துச்சு எனக்கு. ஏன்னா நல்ல கதை பண்ணணுங்கிறதுல தெளிவாக இருந்து பண்ணி முடிச்சிட்டோம். ஆனால் இது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறதுல என்னவா நடக்கும்னு கொஞ்சம் குழப்பம் இருந்துச்சு எனக்கு பர்சனலாக. எனக்கு மற்றவங்களுக்கு இல்லை, எனக்கு இருந்துச்சு.
அதை நான் எதிர்பார்த்ததை விட ரொம்ப சூப்பராகவே சேர்த்துருக்குறீங்க. ஒரு ஒரு சின்ன இடத்துல கூட எங்களோட உழைப்பை குறைச்சி மதிப்பிடாமல் ரொம்ப அபரீதமாக கொண்டாடி கொண்டு போய் சேர்த்துருக்குறீங்க. எங்களுக்கு அதில் வந்து எந்த விதமான குறையுமே நீங்கள் வைக்கலை. வழக்கமாக நல்ல படங்களை அரவணைச்சு கொண்டு போவீங்க, அது இந்த படத்துக்கும் பண்ணியிருக்கிறீங்க. எங்களோட படத்தினுடைய இந்த இந்த ப்ரெஸ் மீட்டை இன்றைக்கி ஏன் பண்ணணும்னு ஆசைப்பட்டோம்னா, இந்த படத்தை இன்னும் கொஞ்சம் கொண்டு சேர்ப்பீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். ஏன்னா அடுத்த வாரத்தை டார்கெட் பண்ணி தான் நாங்கள் இன்னும் நிற்கிறோம். 2வது வாரம் இந்த படம் நிற்கிறதுங்கிறதே வந்து உங்களோட சப்போர்ட்னால தான். நீங்கள் இந்த படத்தை இன்னும் கொஞ்சம் கொண்டு போய் சேர்க்குறதுக்கு உதவுவீங்கன்னு நாங்கள் ரொம்ப பெருசாக நம்புகிறேன். அதே மாதிரி இந்த கதை உருவாகிறதுக்கு காரணம் வந்து ஒரு கோபம்னு சொல்லலாம், இல்லை ஒரு ஆதங்கம்னு சொல்லலாம். இவ்வளவு பெரிய இந்திய நாட்டில் விளையாட்டு மட்டும் ஏன் தனித்து விடப்பட்டிருக்கு, அது ஏன் யாராலும் கண்டுக்கப்படாமே இருக்குங்கிற கோபம் தான் இது. இது ஆக்சுவலாக உங்களுக்குமே இருக்கும் தான். நீங்கள் வந்து சில இடங்களில் கட்டுப்படுத்தப்படுவீங்க, அது இல்லைன்னா நீங்களும் இதை பேசியிருப்பீங்க தான். அப்படி உருவானது தான் இந்த கதை. இந்த கதை உருவானதுக்கு இந்த கதை நான் ஃபஸ்ட்டு பிச் பண்ணது கேஜிஆர் ஸ்டுடியோஸ் தான் பிச் பண்ணியிருந்தேன். அப்போ ஒரு பெரிய ஹீரோவுக்கு பண்ணியிருந்தேன். அப்புறம் சில காரணங்களால் அது தள்ளி போயிட்டே இருந்ததுனால அப்புறம் நான் வெளியில் போயிட்டேன், கம்பெனிலேருந்து வெளில போயிட்டேன். அப்புறம் நான் வேறு கதை ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது திருப்பி இந்த கதையை பண்ணலான்னு தோணும்போது இந்த கதைக்குள்ள ரிசர்ச் ஆரம்பித்தேன். ஆக்சுவலாக ஸ்கிரிப்ட் முடிச்சுட்டு தான் ரிசர்ச்சே நான் ஆரம்பித்தேன். அப்படி போகும்போது இந்த கதையில் நான் பார்த்த மனிதர்கள், நான் கேட்ட விஷயங்கள் எல்லாம் வந்து என்னை ரொம்ப கொடூரமாக அச்சுறுத்த ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு பயம் வந்துருச்சு. ஏன்னா நான் ஒரு புது டைரக்டர். நான் வந்து ஒரு படம் பண்ணி லைஃப் செட்டில் ஆகணும், அதன் வழியாக ஒரு ஆர்ட் வழியாக ஒரு டிஸ்கஷனை நடத்தணும், இப்படியான ஒரு நார்மலான ஆசை உள்ள மனுஷன்தான் நான். ஸோ இந்த படத்தை தொட்டோம்னா என்ன ஆகுங்கிற பயம் வந்துருச்சு. அப்போ இந்த படத்தை கைவிடலான்னு யோசிக்கும்போது விட்டுட்டு வேறு ஒரு கதை எழுதிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் திரும்ப யோசிக்கும் போது தான் தெரிஞ்சிச்சு இந்த கதையை நம்ம பண்ணலாம், யாருமே பண்ணக்கூடாதுன்னு. குற்ற உணர்ச்சி ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் திரும்ப எடுத்து ஆரம்பித்தேன். அதற்கு அப்புறம் இந்த கதைக்குள்ளே நிறைய ஹீரோக்கள் வந்தாங்க. காலமும் சூழலும் அது நிகழவே இல்லை. அதுக்கப்புறம் தான் என்னோடய ஹீரோ கேஜிஆர் இது உள்ளே வந்தார். அவர் ஹீரோவாக உள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த கதையை வந்து இன்னும் எப்படியெல்லாம் மாற்றலாம், அவர் வந்து எங்கேயுமே வந்து எனக்கு இது வேணும் அது வேணும்னு அவர் இது வரைக்கும் என்கிட்ட கேட்டதே இல்லை. இந்த கதைக்கு முழு சுதந்திரம் எனக்கு இருந்துச்சு. தயாரிப்பாளர்கள் 3 பேரும் சரி, ஹீரோவாகவும் சரி. ஏன்னா நான் ஹீரோவாக எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா, புதுசாக வர ஹீரோவுக்கு சில பயம் இருக்கும், இப்படிலாம் இருக்கலாம் இப்படிலாம் இருக்கலாம்னு. அவர் ஒரு 12-13 படம் பண்ணியிருக்கிறாரு. அப்படி இருக்கிறப்ப அவர்கிட்டேருந்து எனக்கு எந்த விதமான இடையூறும் இல்லை கதைக்கு. நான் கதையை ரொம்ப ஃப்ரீடமாக தான் பண்ணேன். அதே போல் இந்த கதையை வந்து இதுக்கப்புறம் இப்போ டேக்கப் பண்ணணும்னு சொல்லும்போது திருப்பி ஒரு 3-4 ஹீரோ போனோம். அதுக்கப்புறம் வந்து இவர் உள்ளே வந்ததுக்கப்புறம் நான் ஃபஸ்ட்டு போய் கதை சொன்னது பீட்ருகெயின் மாஸ்டர்கிட்ட. அவர் வந்து ஒரு காப்பி குடிச்சிக்கிறேன்னு சொல்லிட்டு கதையை ஆரம்பித்தவர் காப்பி குடிக்கவே இல்லை. கதை கேட்டு முடிச்சுட்டு நல்லா இருக்குன்னாரு. அப்போ வந்து மார்க் ஆண்டனி படம் ரிலீஸ் ஆகிருந்துச்சு. நல்லா இருக்குது, கதை நல்லா இருக்குது. அவர் ஒரு படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு வியட்நாமில். அது மாதிரி எனக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ யாருன்னு கேட்டார். ஹீரோ சொன்னேன். வாய்ப்புக்காண்டி வேலை போயிட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு ஆரி துப்புனார். அப்போ தான் நான் வந்து மாஸ்டர்கிட்ட சொன்னேன், இல்லை மாஸ்டர் நான் ஒன்று பண்ணி காட்டுறேன் மாஸ்டர், இல்லை நான் இண்டஸ்ட்ரியை விட்டு போயிடுறேன்னு சொல்லிட்டு வந்தேன். இல்லை அவ்வளோ பெரிய வார்த்தையெல்லாம் நீங்கள் சொல்லாதீங்க அப்படின்னாரு. அதுக்கப்புறம் பூஜையில் தான் மாஸ்டரை கூப்பிட்டு கேட்டேன், மாஸ்டர் இப்போ ஓகேவான்னு கேட்டு. மாஸ்டர் அப்போ தான் உள்ளே வந்தார். ஆனால் மாஸ்டர் அதுக்கு முன்னாடி கதை கேட்டுட்டு இதில் எனக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்டார். எந்த சண்டையுமே இல்லையே அப்படின்னாரு. இல்லை மாஸ்டர் எனக்கு ஸ்போர்ட்ஸ் பண்ணி கொடுக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி அப்படி தான் மாஸ்டர் உள்ளே வந்தார். மாஸ்டர் உள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த கதையுடைய ஸ்போர்ட்ஸ் எல்லாமே பெருசாக மாறுனுச்சு, எல்லாம் நடந்துச்சு. ஆனால் இந்த கதை ஆரம்பித்து இந்த கதையை தயாரிப்பு நிறுவனங்கள்லாம் தயாரிப்பு நிறுவனம் ஸ்வஸ்திக்கு ஆரம்பித்து போயிட்டு இருக்கும்போது நான் வந்து ஃபஸ்ட்டு கோர்ட்டு போகணுன்னு நான் சொன்னேன். கோர்ட்டு போகும்போது கோர்ட்டுக்கு வந்து குறைந்தபட்சம் 1 கோடி ரூபா செட்டு. நான் ஒரிஜினல் கோர்ட்டு மெட்ராஸ் யூனிவர்சிட்டி தான் பிளான் பண்ணியிருந்தோம். கடைசியில் ஜிஓ பாஸ் பண்ணி அது இல்லைன்னு சொல்லிட்டாங்க. கோயம்புத்தூரில் கருப்பு படம் பண்ண செட்டு தான் போயிருந்தோம். அந்த பட்ஜெட் எங்களுக்கு தாங்கலை. அது ஒரு நாளைக்கு 3 லட்ச ரூபா. அப்புறம் சரி வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு செட்டு போகலாமா படத்தை கைவிடலாமாங்கிற நிலைமையெல்லாம் இருந்துச்சு. ஏன்னா இதுக்குள்ளே வந்த இன்வெஸ்டர்ஸ் திடீர்னு பேக் வாங்கி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பிரசாந்த், அருண், அஜித் இவங்க தான் வந்து முழுசாக இந்த கதைக்குள்ளே நின்று பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தபோது நான் முதல்ல கேட்டது கோர்ட். அது எனக்கு கேட்டது 75 லட்ச ரூபா. ஒரு புது டைரக்டரை நம்பி முதல்ல 75 லட்ச ரூபா செட்டு போட்டு கோர்ட் போர்ஷன் போகலாமாங்கிறது வந்து எனக்கு எதுவும் என் காதுக்கு வரல. நான் கோர்ட்டு தான் வேணும்னு சொல்லி கோர்ட் ஷூட்டெல்லாம் முடிச்சுட்டு ஏரியாவில் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து ஹீரோ ஃபோன் பண்ணார். நீங்கள் கோர்ட்டு கேட்டப்போ வந்து நான் உள்பட நிறைய பேருக்கு உங்கள் மேலே கோபம் இருந்துச்சு. ஏன்னா ஒரு புது டைரக்டர் வந்து எடுத்தோடனே கோர்ட் வேணும்னு கேட்குறாரு, அது 75 லட்ச ரூபா கேட்குறாரு, இது எப்படி சாத்தியம் அப்படின்னு நிறைய கோபம் இருந்துச்சு, நிறைய பேருக்கு இருந்துச்சு அப்படின்னாரு.
அப்போ சொன்னார், ஆனால் நீங்கள் விடாப்பிடியாக இருந்து அந்த கோர்ட் வாங்கி நீங்கள் ஒன்று பண்ணிவிட்டு இப்போ ஒன்று பண்ணுறது வந்து நீங்கள் என்ன நினச்சி பண்ணீங்களோ அது ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படின்னாரு. எனக்கு என்னென்னா பயம், எனக்கு வந்து நான் என் ஹீரோவை வந்து நான் ப்ரெசென்ட் பண்ணுறதை வந்து ஒருத்தங்க கூட ரிஜெக்ட் பண்ணக்கூடாதுன்னு ரொம்ப தெளிவாக இருந்தேன். அவர் தயாரிப்பார், அதெல்லாம் எனக்கு தேவையில்லாத விஷயம். என்னோடய ஹீரோ, என் கதைக்குள்ளே இருக்கிற கதையினுடைய மாந்தன் நான் கொண்டாந்து மக்கள் முன்னாடி வைக்கும்போது அந்த ஹீரோவை யாருமே ரிஜெக்ட் பண்ணக்கூடாதுன்னு ரொம்ப தெளிவாக இருந்தேன். அப்படி இருக்கிறப்ப கேஜேஆருக்கு வந்து இது முதல் படம், அவருக்கு நடிப்பு எந்த அளவுக்கு இருக்குங்கிறதுல எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கிறதுனால கதைப்படி 2வது பாகத்தில் வர கோர்ட்டை நான் முதல்ல ஷூட் பண்ணேன். சில நடுக்கம் தயக்கம் எல்லாத்தையும் நான் கோர்ட்டில் யூஸ் பண்ணேன். ஏன்னா கதைப்படி அவன் கோர்ட்டுக்கு போகும்போது பயப்படணும், நடுங்கணும். ஆனால் அதை ஷூட் பண்ணி அவரை எக்ஸ்பீரியன்ஸாக மாற்றி ஃபஸ்ட் ஹாஃபை செகண்டாகவும் செகண்ட் ஹாஃபை ஃபஸ்ட்டாகவும் நான் ஷூட் பண்ணேன். அதனுடைய அவுட்புட்டை இன்றைக்கி அவர் அனுபவிக்கிறார். அந்த அன்னைக்கு எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், நான் அன்றைக்கி ஒரு வார்த்தை ஒன்று சொன்னேன், அந்த ரெக்கார்டிங்கோட நான் வச்சுருக்கிறேன், நான் இன்றைக்கி தான் டேரக்டராக நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இந்த கதையில் நிறைய சம்பவங்கள் நடந்திருக்குது. ஏன் இதை நான் குறிப்பிட்டு சொல்கிறேன் அப்படின்னா, அப்படி சின்ன சின்னதாக பார்த்து பண்ணி தான் இந்த படத்தை வந்து நாங்கள் ரொம்ப பொறுப்போடு தான் இந்த படத்தை கொண்டாந்து விட்டுருக்குறோம். அதே மாதிரி இந்த படத்துக்குள்ளே வந்த இன்வெஸ்டர்ஸ் பேக் வாங்கினதுக்கு அப்புறம் இவங்க 3 பேரும் அந்த படத்தை எங்கே போய் என்ன பண்ணாங்க, எதை விற்றாங்க, என்ன பண்ணாங்கன்னு தெரியாமல் தான் அந்த படத்தை நடத்தி முடிச்சிருக்கிறோம். இப்போ இந்த படம் வந்து உங்கள் முன்னாடி நாங்கள் கொடுத்துருக்குறோம். அதை நீங்கள் வந்து நாங்கள் எந்த அளவுக்கு பொறுப்போடு பண்ணமோ அதே பொறுப்போடு தான் நீங்கள் அணுகிருக்கிறீங்க. எனக்கு அதில் வந்து ரொம்ப சந்தோஷம் எனக்கு. அதே மாதிரி இந்த படத்துக்குள்ளே ஃபஸ்ட்டு ஜிப்ரன் சார், டெக்னீஷியன் வைஸ் இப்போ பேசுகிறேன். ஜிப்ரன் சார் உள்ளே வந்தது வந்து எனக்கு ப்ரொடக்ஷனில் கொடுத்த மியூசிக் டைரக்டர், வேறு மியூசிக் டைரக்டர். எனக்கு ஹைதராபாத் கதை சொல்ல போகணும், என் மூஞ்சி சரியில்லை, என்னை கூப்பிட்டு கேட்டாங்க ஏன் மோரை தொங்குதுன்னு. இல்லை நான் ஜிப்ரன் சார் பார்க்கணும் அப்படின்னேன். அப்புறம் உடனே போங்க அப்படின்னாங்க. நான் ஜிப்ரன் சாரை போய் பார்த்தேன். எனக்கு கதை சொல்ல வராது, 10 நிமிஷத்துக்கு மேலே கை காலெலாம் உதற ஆரம்பிச்சிடும், கதை சொல்ல வராது. நான் 10 நிமிஷம் கதை சொன்னேன். கதை சொல்லி முடித்தோடனே அவர் ஒன்று சொன்னார், நீங்கள் கதை பண்ணியிருக்கிற லேண்ட்ஸ்கேப்பில் நான் 2 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கிறேன் NGOவில் அப்படின்னாரு. என்னோடய வேலை எல்லாமே அங்கே முடிஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்து 15 நாளில் எனக்கு ஷூட்டு, ஒரு அம்மா சாங் ஒன்று எடுக்கணும். அவர் ஒரு டீம் போட்டு ரொம்ப ஆர்வமாக அனுப்புனார். பட் எனக்கு வேறு சுச்சுவேஷனால் அதுக்கு முதல் நாளே நான் ஷூட் முடிச்சிட்டேன், அவர்கிட்ட நான் சொல்லலை. அப்புறமா சாங் அனுப்புனே, ஷூட் எங்கன்னாரு. மாஸ்டர் அண்ணா ஷூட் முடிச்சிட்டேண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாங்கில் இப்போ வரைக்கும் ஒரு கரெக்ஷன் கூட பண்ணலை. அந்த சாங் அப்படியே தான் யூஸ் பண்ணோம். அதுதான் செகண்ட் ஹாஃபில் ஒரு அம்மா சாங், பானுமதி சாங்கு. அதே போல் விஸ்வா இந்த கதைக்குள்ளே வந்தது வந்து அது ஒரு பெரிய ஃபாலோஅப்பு. வந்ததுக்கப்புறம் உள்ளதை மட்டும் பேசுவோம். விஸ்வா கதைக்குள்ளே வந்ததுக்கப்புறம் ஏன்னா ஏற்கனவே வேறு கேமராமேன், அதேமாதிரி கம்பெனியில் எனக்கு வேறு பெரிய கேமராமேன் கொடுத்துருந்தாங்க. இந்த பெரிய கேமராமேன்லாம் நான் வேண்டான்னு சொன்னதோ, மியூசிக் வேண்டான்னு சொன்னதோ வந்து நான் பெரிய இவன் அப்படிங்கிறதுக்காண்டி இல்லை. எனக்கு ஒரு பயம், கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணணும், அந்த ஸ்பேஸ் இருக்குமா இருக்காதாங்கிற ஒரு பயம் தான், வேறு எதுவுமே கிடையாது. நான் எப்போவுமே எனக்கு வந்து பயம், ஒரு வேலை மீது பயம் இருக்கிற வரைக்கும் தான் நான் கிரியேட்டராக இருக்க முடியும்னு நம்புவேன். என்றைக்கு அந்த பயம் போய் அலட்சியம் வருதோ அன்றைக்கி நான் ஒதுங்கிடணும்னு நம்புகிற ஆள்னா, அந்த மாதிரி தான் விஸ்வாவை நான் உள்ளே கொண்டு வந்தப்போ வந்து ப்ரொடக்ஷனுக்கு கொஞ்சம் பயம் இருந்துச்சு. சரி ஓகே. அதே நேரத்தில் ஹீரோவும் வந்து ஒரு சின்ன டெஸ்ட் ஷூட் பண்ணணும்னு ஆசைப்பட்டார். அவரோட கான்ஃபிடென்ட்டுக்கு அந்த டெஸ்ட் ஷூட் ஒன்று ஸ்டுடியோவில் பண்ணும்போது அன்றைக்கி 2 பேருக்கும் டெஸ்ட் ஷூட்டு, ஹீரோவுக்கும் டெஸ்ட் ஷூட்டு, டிஓபிக்கும் டெஸ்ட் ஷூட்டு. அவர் ஷூட் பண்ணி இவரை பார்த்துட்டு, இவர் ஷூட் பண்ணுறது அவர் பார்த்துட்டு அன்றைக்கி தான் டிசைட் பண்ணலான்னு சொல்லிட்டு போனோம். அன்றைக்கி போய் பார்த்துட்டு ஷூட்டெல்லாம் முடிச்சுட்டு நான் ப்ரொடக்ஷன்லேயும் ஹீரோட்டி சொன்னேன், இவர் தான் டிஓபி, முடிவு பண்ணுறதா முடிவு பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அது விஸ்வா அப்புறம் கேட்டான், என்னங்க அப்படி சொல்லிட்டு வந்துட்டீங்கன்னு. ஆமாம் அவ்வளோதான், முடிவு எடுத்தால் அவங்க எடுக்கட்டும், இல்லைனா வேறு மாற்றினா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஒர்க்கு. விஸ்வா வந்தான். அதுக்குள்ளே விஸ்வா வந்து 2 பேருக்கும் நிறைய சண்டைகள் நடந்திருக்குது. அதெல்லாம் சேர்ந்து தான் இந்த அவுட்புட் வந்திருக்கு தான் நான் நம்புகிறேன். அதே போல் இந்த படத்துக்கு தினேஷ் வந்து இதே கம்பெனியில் இன்னொரு படம் போய்கிட்டு இருக்குது. இவர் தான் ஹீரோவை பண்ணுற படம். அந்த படத்தில் இருந்த எடிட்ரு. இந்த படத்துக்கு வேறு ஒரு எடிட்ரு வச்சுருந்தோம், சில காரணங்களால் பண்ண முடியாத சூழல்னால அதுக்கப்புறம் தினேஷ் வந்தான். அருண் தான் என்கிட்ட கேட்டாப்புல, இந்த மாதிரி எடிட்டர் வர சொல்லியிருக்கிறோம் அப்படின்னா, வர சொல்லுங்கள், என்ன பண்ணணும் படம் பார்க்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். அவரை படம் பார்த்துட்டு தினேஷ் வந்தான். வந்து பார்த்துட்டு, முதல்ல உனக்கு கதை பிடிச்சிருந்தா ஒர்க் பண்ணுப்பா, இல்லைனா ஒர்க் பண்ணாதப்பா அப்படின்னு நான் சொன்னேன். அவன் என் மூஞ்சை இறங்க பார்த்தான், என்ன இருந்தாலும் இப்படி பேசுகிறான்னு. அப்போ கதை பார்த்து முடித்ததுக்கப்புறம் தினேஷ் வந்து, இல்லை நான் இந்த படம் நான் பண்ணுறேனே அப்படின்னு சொன்னான். திரும்பவும் சொல்கிறேன், எனக்காகவோ கம்பெனிக்காகவோ பண்ண வேண்டாம், உனக்கு கதை பிடிச்சிருந்து ஒர்க் பண்ணு. ஏன்னா நான் வந்து ஒரு வேலை செஞ்சேன் அப்படின்னா அது யாருக்காகவும் செய்ய மாட்டேன், நான் எனக்காக மட்டும்தான் செய்வேன். என்னோடய ஏடிஸும் அப்படி தான் இருப்பாங்க. எனக்கு திருப்திப்பட்டால் மட்டும்தான் அது வேலைன்னு நான் நம்புவேன். அந்த மாதிரி கேட்டப்போ அவன் பண்ணுறேன்னு சொல்லி வந்தப்போ எனக்கு ஒரு பெரிய சவால் இருந்துச்சு. நான் கிட்டத்தட்ட வந்து ஒரு 4 மணி நேரம் 20 நிமிஷம் ஃபுட்டேஜ் வச்சுருந்தேன் ரஃப் கட் பண்ணி. எனக்கு நான் பெத்த பிள்ளையை அடிக்கவே முடியாதுல்ல, எங்கேயுமே கட் பண்ணவே தோணலை. 4.5 நிமிஷம் பார்த்தா இண்டஸ்ட்ரியை விட்டு அனுப்பிடுவாங்க. அப்போ என்ன பண்ணுறதுங்கும் போது அந்த பழைய எடிட்டர் இந்த உலகத்துக்குள்ளே எனக்கு போக முடியலை சொன்னார். அது ரொம்ப புதுசாக இருந்துச்சு. அப்புறம் தான் தினேஷ் வந்து
எப்படி கட் பண்ணலான்னு கேட்டான். நீ தானே எடிட்டர், நீ கட் பண்ணி காட்டுப்பா அப்படின்னேன். ஒரு வெர்ஷன் கட் பண்ணி காமிச்சான். அன்றைக்கி தான் என் பொண்டாட்டிட்டு வந்து நான் சொன்னேன், படம் நல்லா வந்துருண்டி அப்படின்னு. அவ்வளோ ஹோப் கொடுத்தான் தினேஷ். ஃபஸ்ட்டு படம், ஆல்ரெடி ஒரு படம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் அந்த கம்பெனியில். ஆனால் இது ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆனதுனால இது ஃபஸ்ட்டு படம். ஆனால் கமிட் ஆனது அந்த படம் தான். தினேஷ் அப்படி தான் இதுக்குள்ளே வந்தது. தினேஷ் வந்து ரொம்ப ஹோப் கொடுத்தான். நிறைய இடங்களில் என் பேச்சை மீறி நடந்துச்சு சில விஷயங்கள். பட் அது எல்லாமே இப்போ நல்லதாக நடந்ததுனால நம்ம அதை பற்றி பேச வேண்டாம். அதே போல் இந்த படத்துக்கு சம்பத் ஆழ்வார் தான் சவுண்ட் டிசைன். நான் வந்து கம்பெனியில் வந்து நான் ரொம்ப அடம் பிடிச்சி வாங்கினேன். ஏன்னா அந்த படத்தை கொஞ்சம் சவுண்டிங்காக நல்லா ஒர்க் பண்ணலான்னு எனக்கு ஒரு பெரிய கனவு இருந்துச்சு. அத்லட் படம் பண்ணுறோம், நிறைய படங்கள் வந்திருக்குது. சவுண்டுக்கு பெரிய ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க, சவுண்டை விட்டுருவாங்க. சவுண்டோட வேல்யூ இங்கே ரொம்ப கம்மிங்கிறதுனால நான் காலா படம் பண்ணும்போது சவுண்டோட வேல்யூ தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால் வந்து சவுண்டாக நல்லா ஒர்க் பண்ணுறதுக்காண்டி நான் வந்து சம்பத் ஆழ்வார் சார் கேட்டு வாங்கினேன். அவர் அங்கே பாலிவுட்டில் ஒர்க் பண்ணுறவர். அவரை கேட்டு வாங்கி அந்த படத்துக்கு நியாயம் சேர்க்குற அளவுக்கு அவர் எனக்கு பண்ணி கொடுத்தாரு. அவருக்கு திருப்பி ஃப்ரெண்டு தான் அவன், ராமு தங்கராஜ். அவன் வந்து இந்த படத்துக்கு கோட் போடும்போது அவன் எடுத்தோடனே சொன்னது, நீ வேலையை முடிச்சிரு, பேர் வேணா நான் போட்டு என் பேரை போட்டுக்க அப்படின்னா. அப்படி தான் ஆரம்பிச்சிது முதல் டிஸ்கஷன். ஏன்னா ஒர்க்குக்குள்ளே நிறைய நொரநாட்டியம் சொல்லிக்கிட்டே இருப்பேன். அப்படி ஆரம்பித்து எல்லாம் முடித்து செட்டை பார்க்கும்போது செட்டில் நான் சொல்லிட்டேன், அப்போதைக்கு வரைக்கும் ஜெய்பீமோட செட்டு தான் ரொம்ப டாப்பில் இருக்கும், அதை நம்ம உடைக்கணுண்டா அப்படின்னு சொன்னால் அதை உடச்சிருக்கிறோன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஹீரோட ஃப்ரெண்ட்ஸு சீஃப் அட்வொகேட்ஸ் 2-3 பேர் வந்தாங்க, ஹைகோர்ட் அட்வொகேட்ஸ் பார்க்குறதுக்கு. அவங்க ரொம்ப பிரமாதமாக இருக்குதுன்னு சொன்னாங்க. அதுதான் ஃபஸ்ட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு புது டைரக்டருக்கு, ஒரு புது ப்ரொடியூசரு, ஒரு புது ஹீரோ, ஒரு புது எடிட்ரு, ஒரு புது டிஓபி, ஜிப்ரன் சாரும் பீட்ரிகைன் மாஸ்டரும் இல்லாமல் மீதி எல்லாமே புதுசு. அவங்கள நம்பி முதல்ல இவ்வளோ பெரிய கோர்ட் செட்டு, ஆர்ட் டைரக்டரு நல்ல படங்கள் ஒரு 10 படங்கள் பண்ணியிருக்கிறோம். நாங்கள் எல்லாம் புதுசு. அப்படி இருக்கிறப்ப இவ்வளோ பெரிய செட்டு போட்டு அந்த உலகத்தை கிரியேட் பண்ணுறதுக்கு நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஆனால் கஷ்டப்பட்டோன்னு உங்கள்கிட்ட நான் ஒப்பாரியாக சொல்லலை, விரும்பி தான் அந்த வேலையை எடுத்தோம். சொல்கிறோம், அதை வந்து அந்த கஷ்டத்தை வந்து நீங்கள் வந்து எந்த விதமான கொச்சைப்படுத்தாமல் ரொம்ப நெகிழ்வோடு கொண்டுட்டு போய் சேர்த்துருக்கிறீங்க. எங்களுடைய ஒரே ஒரு கோரிக்கையாகவே நான் கேட்குறேன், இந்த படத்தினுடைய வெற்றியை வந்து இன்னும் கொஞ்சம் பெரிதாக்குவதற்கு உங்களுடைய உதவியை நான் கேட்குறேன். இந்த படத்தில் பங்காற்றின அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். அதே போல் இந்த படத்துலேருந்து வெளியில் இருந்து நிறைய பேர் எனக்கு ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. முக்கியமாக மாட்டாங்குப்பத்தோட மக்கள் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. குப்பத்துலலாம் போய் ஷூட் பண்ணால் கேமரா போடுவாங்க, கல் எடுத்து அடிப்பாங்கலாம் நிறைய சொல்லப்பட்டுச்சு. அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் எங்களையும் என்னையும் அந்த ஏரியாவோட புல்லை மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. அதே போல் இந்த படத்துக்காக நிறைய பேர் அட்வொகேட்ஸ் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அவங்க எல்லாருக்கும் என்னோடய நன்றி. முக்கியமாக இந்த படத்தில் எனக்கு வந்து நிறைய கொஞ்சம் கோவப்படுவேன். அப்படி எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு இந்த படத்துக்கு நிறைய ஒர்க் பண்ணி கொடுத்தது என்னோடய டீம் தான். என்னோடய அசிஸ்டன்ட் டைரக்டர் டீம் வந்து என்னை சகிச்சுக்கிட்டு என் கூட ஒர்க் பண்ணதுக்கு வந்து பெரிய நன்றி. இந்த படத்தினுடைய அவுட்புட்டில் அவங்களுடைய பங்களிப்பு ரொம்ப பெருசு. அதே போல் இந்த படத்துக்காக எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் என்னவாகும்னு எதுவுமே தெரியாமல் இந்த படத்தை எனக்காக வேண்டி பண்ணி கொடுத்த ப்ரொடியூசர்ஸ் 3 பேருக்கும் வந்து ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கிறேன். அங்கீகாரம் என்னவா ஓடுது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, அங்கீகாரத்தோட ஓட்டம் என்னைக்கு நிற்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்தியா என்னைக்கு ஒலிம்பிக்கில் தங்கங்களை குவிக்குதோ அன்னைக்கு தான் அங்கீகாரத்தோட ஓட்டம் நிற்கும் அப்படின்னு நான் ரொம்ப நம்புகிறேன். இந்தியாவினுடைய விளையாட்டினுடைய போக்கை மாற்றும் திசை வழியாக தான் நான் அங்கீகாரம் படத்தை எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த படத்தினுடைய வெற்றியும் ரொம்ப முக்கியம்தான். அதே சமயத்தில் இந்த படம் வணிக ரீதியாக எங்களுக்கு நிறைய செய்ய வேண்டி இருக்குது. ஏன்னா இந்த ப்ரொடியூசர்ஸ் அதுக்கப்புறம் என்ன மாதிரி படங்கள் பண்ணணுங்கிறத இந்த வெற்றி தான் எங்களுக்கு முடிவு பண்ணி தரும். இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த விளையாட்டு வீரருடைய மனசாட்சியாக தான் அங்கீகாரத்தை நம்ம முன்னாடி சமர்ப்பிச்சிருக்கிறேன். இந்த படத்தினுடைய ஒவ்வொருத்தரோட உழைப்புக்கு பின்னாடி வந்து எதிர்பார்ப்பும் வெறும் ஊதியம் மட்டும் இல்லை, கொஞ்சம் பொறுப்பும் நிறைய இருந்துச்சுன்னு நான் நம்புகிறேன். அந்த பொறுப்பு தான் இந்த படத்தை இவ்வளோ சரியாக கொண்டாந்து அவங்க முன்னாடி நிப்பாட்டிக்க தான் நான் நம்புகிறேன். ஏன் அப்படின்னா, இந்தியாவில் விளையாட்டுத்துறை ஏன் கவனிக்கப்படலைங்கிறதுக்கு எந்த விதமான காரணமும் யாருக்குமே தெரியாது. ஏன் அப்படின்னா, இதை ஒரு துறையாகவே யாரும் மதிக்கிறது கிடையாது. அந்த துறையில் நடக்கிற அனைத்து சிக்கல்களையும் பேசணும்னு நான் முடிவு பண்ணி தான் இந்த படத்தை நான் எடுத்திருக்கிறேன். இந்த படத்தினுடைய வெற்றிக்கு இன்னும் உங்களுடைய உதவியை தேடி தான் நான் வந்திருக்கிறேன். அதே போல் இந்த படத்தில் மிக உச்சமாக நான் நன்றி சொல்ல வேண்டிய சில பேருக்கு இப்போ நன்றி சொல்லிடுறேன். இயக்குனர் தாஸ், டோரா படத்தோட டைரக்டர், இப்போ முருகு அப்படின்னு நிஞ்சான்னு ஒரு படம் பண்ணுறார். தாஸ் அண்ணன் தான் எனக்கு இந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தாரு. அவர் இல்லைன்னா அந்த படம் நடந்திருக்குமான்னு தெரியாது. நான் இன்னும் வாய்ப்பு தேடிக்கிட்டு இருக்கிறனாவே இருந்திருக்கலாம்.
அதுக்கப்புறம் இன்றைக்கி நான் உங்கள் முன்னாடி நின்று இதெல்லாம் பேசுகிறேன் அப்படின்னா அதற்கு முதல் காரணம் டைரக்டர் ரஞ்சித், என்னோடய அண்ணன். அவர் தான் என்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மீட்பர்னு நான் சொல்லுவேன். ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில் சில சிக்கல்னால என் வாழ்க்கையை முடிச்சுக்கலான்னு இருக்கும்போது என்னை கூப்பிட்டு பக்கத்தில் வச்சுக்கிட்ட ஒருத்தர். அவர் கூட இருந்த 2 வருஷம் என்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத காலகட்டம். அவர் வந்து என்கிட்ட எதையுமே திணிச்சு சொன்னது கிடையாது. என்னுடைய சுதந்திரம் தான். அவர் இல்லைன்னா என்னுடைய லைஃபே கிடையாது. அதே போல் இந்த படத்தில் திவ்யா மேடம், ஹீரோவோட ஒய்ஃப், அவங்க வந்து நிறைய இன்புட்ஸ் எனக்கு கொடுத்துருந்தாங்க. அந்த இன்புட்ஸ் எல்லாமே ஹீரோவை நான் வந்து, ஏன்னா அவங்க ட்ராவல் பண்ணது அது எல்லாமே எனக்கு வந்து இந்த படத்தில் நான் அவரை வேலை வாங்குறதுக்கு எனக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அது இல்லாமல் இந்த படத்துக்கு வேலை செஞ்ச முக்கியமாக அத்லட் ட்ரெயினர் மகேஷ், அவன் வந்து இந்த படத்துக்கு எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவனை நம்பி ஒரு 200 பிள்ளைங்க இருக்கிறாங்க திருநெல்வேலி கிரவுண்டில், அதையெல்லாம் விட்டுட்டு வந்து எனக்காக நின்னான். இன்றைக்கி அந்த படத்தில் இருக்கிற அத்லட் எல்லாத்தையும் வந்து ஓரளவுக்கு வந்திருக்குது அப்படின்னா அது அவனுடைய பங்களிப்பு, பெரிய பங்களிப்பு. அதே போல் நாரணமால்புரம் ஸ்போர்ட்ஸ் கிளப்பு, கற்பக செட்டி ராஜேஷ், வடுவூர் ஸ்போர்ட்ஸ் அகாடமி, இப்படி நிறைய பேர் இந்த கதையில் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இவங்க எல்லாருமே ஸ்போர்ட்ஸ் சார்ந்தவங்க தான். இந்த ஸ்போர்ட்ஸ் சார்ந்தவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் படத்தை உருவாக்கும் போது தப்பு நடக்காதுங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்தாலும், ப்ரெஸ்ஸு முன்னாடி படம் போட்டு காமிக்கிறப்ப எனக்கு ஒரு பெரிய பதட்டம் இருந்துச்சு. எனக்கு ஒரு 2 பதட்டம் இருந்துச்சு. ஒன்று சென்சார் போர்டு, இன்னொன்று டைரக்டர் ரஞ்சித்து, இன்னொன்று ப்ரெஸ்ஸு. அந்த ப்ரெஸ்ஸு இதே தேட்டரில் தான் நம்ம படம் பார்த்தோம். நான் வந்து எனக்கு வந்து படக்குன்னு அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. யுவராஜ் அண்ணன் வேறு கொஞ்சம் நேரம் மொபைல் பார்த்தாரு, அப்புறம் படம் பார்க்க ஆரம்பித்தார். நான் யுவராஜ் அண்ணனை மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவர் படம் பார்க்க ஆரம்பித்ததுக்கப்புறம் ஓகே ரைட் அப்படின்னா, அதுக்கப்புறம் அந்த படத்தில் வந்து எனக்கு வந்து ப்ரெஸ்ஸு வந்து அவ்வளோ சூப்பராக என்னை ரிசீவ் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப முக்கியமாக, நான் ரொம்ப பெருமைப்பட்ட தருணம். எனக்கு வந்து 3 விஷயமே நல்லாவே நடந்துச்சு. சென்சார் போர்டுலேயும் என்னை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க, ப்ரெஸ்ஸு நீங்களும் அப்ரிஷியேட் பண்ணீங்க, மக்களும் நல்லா கொண்டாடி இருக்கிறாங்க, என்னோடய வாத்தியாரும் ரொம்ப நெகிழ்வாக இருந்தார். இதையெல்லாம் சேர்த்து இந்த படத்தை வணிக ரீதியாக மாற்றுறதுக்கான வேலையில் தான் நாங்கள் இப்போ இறங்கியிருக்கிறோம். ஏன்னா இந்த படம் வணிக ரீதியாக ஜெயிச்சே ஆகணும். ஏன்னா வணிக ரீதியான வெற்றி மட்டும்தான் திரும்ப என்ன போல் இருக்கிற ஒரு இயக்குனரை வெளில கொண்டு வரும். இல்லைன்னா திரும்ப இந்த கதைகள் திரும்ப நான் நல்ல சினிமா கெட்ட சினிமான்னு நான் பிரித்து பேச விரும்பலை. எல்லாத்துக்கும் ஒரே உழைப்பு தான். சிந்தனை ரீதியான வேறுபாடு தான் இங்கே இருக்க ஒழிஞ்சு எல்லாமே ஒரே சினிமா தான். எல்லாத்துக்கும் ஒரே உழைப்பு தான். இந்த சினிமாவை கொண்டுட்டு போய் சேர்க்கறதுக்கு பின்னாடி இருக்கிற எவ்வளோ வழி இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். பல படங்களுடைய ப்ரொமோஷனுக்காக பெருசாக பேசப்பட்டவர் கேஜேஆர். அவர் ஹீரோவாக நடித்த படத்தில் நாங்கள் எங்களால் முடிஞ்ச எங்கள் சக்திக்கு உட்பட்ட எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். இன்னும் நீங்கள் உங்களுடைய ஒத்துழைப்போடு இதை கொண்டு போய் சேர்த்து இந்த படத்தை வணிக ரீதியாக மாற்றினீங்கன்னா ஸ்வஸ்திக் விசன்லேருந்து அடுத்து கேட்டுக்கிற லைனப் எல்லாமே ப்ராஜெக்டாக மாறும். உங்களுடைய பொன்னான நேரத்தை எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஏதாவது விடுபட்டு இருந்துச்சுன்னா நான் அவங்கள மன்னிச்சுக்கோங்க. இந்த படத்தை நாளை முதல் தமிழ்நாடு ஃபுல்லாக தேட்டர் விசிட் போகிறோம், டீம் ஃபுல்லாகவே. இந்த படத்தை கல்லூரிகள்லேருந்து நிறைய நல்ல ரெஸ்பான்ஸு, மக்கள்கிட்டேருந்து நல்ல ரெஸ்பான்ஸு, அது எல்லாமே நீங்கள் கொண்டு போய் சேர்த்தது தான். அதனால் திரும்ப உங்கள்கிட்ட நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன், இன்னும் கொஞ்சம் இந்த படத்தை கொண்டு சேர்க்கறதுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. நான் உங்களை சேர்க்கலைன்னு சொல்லவே இல்லை, இன்னும் கொஞ்சம் சேர்த்து உதவுங்கன்னு தான் சொல்கிறேன். வந்திருந்த அனைவருக்கும் என்னோட நன்றி. வணக்கம். ஸ்வஸ்தி விசன்ஸ் எங்களோட ஃபஸ்ட்டு படம். எங்களோட ஹீரோ கேஜிஆர் சார் வந்திருக்காங்க. எங்களை நம்பி ஒரு 2 வருஷம் இந்த படத்துக்காக உழைச்சிருக்காங்க. ஆஸ் அ ப்ரொடியூசராக இருக்கும்போது அவர் கூட மேனேஜராக ஸ்டார்ட் பண்ணேன் என்னோடய கரியரை. இப்போ நான் இந்த ஸ்டேஜில் ப்ரொடியூசராக நிற்கிறேன். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு தேங்க்யூ சார். செகண்ட் வந்து ஜேபி அண்ணா, தென்பதியான், இந்த படத்தோட டைரக்டர். ஸோ அவரோட ஃபஸ்ட்டு டேட்டில் இருந்து இப்போ கூட அவர் கூட ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். அவரோட எழுத்தையும் அவரோட விஷயங்களையும் நாங்கள் படமாக ஆக்கியிருக்கிறதுல ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த மாதிரி படங்கள் நாங்கள் எடுத்திருக்கோம் அப்படின்றது. ஸோ இது எப்படியாவது நீங்கள் கொண்டு போய் சேர்க்கணும்னு நம்புகிறோம். ஸோ அதுக்காக தான் இந்த ஸ்டேஜ். செகண்ட் திங் வந்து ஜிப்ரான் அண்ணா. ஸோ நான் ஒர்க் பண்ண படத்தில் எல்லா படத்துலையும் ஜிப்ரான் அண்ணா கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ ரணசிங்கம் அந்த மாதிரி படங்களுக்கு ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ இருந்து இப்போ வரைக்கும் ட்ராவல் ஆகிறதுக்கு கூடிய காரணங்கள் என்னென்னா, ஸோ அவர் ஈஸியாக வந்து அப்ரோச் பண்ண முடியும், பேச முடியும், ஓட் வாங்க முடியுன்ற நம்பிக்கை தான் அடுத்து வந்து பேசும் பொருளாக மாற்றிச்சு. ஸோ அவர் கூட அடுத்தடுத்து பயணிக்கணும்னு நினைக்கிறேன்னா தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. பீட்டர் மாஸ்டர், அவர் கூட எங்கள் ஆஃபீஸில் இருந்ததை விட அவர் வீட்டில் இருந்தது தான் அதிக நாட்கள் இருக்கும்னு நினைக்கிறேன்னா. அவர் எல்லா படங்கள் எல்லா ஜாம்பன்கள் கூடயும் அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. அவர் கூட ஒர்க் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதையும் தாண்டி பெரிய பயம் கூட இருந்தது, பொறுப்பும் இருந்தது. அவர் கூட ஒர்க் பண்ணுறோம். ஸோ அவர் கூட எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படியெல்லாம் இருக்கணுன்றதை அவரை பார்த்து மேனேஜராக ஒர்க் பண்ணும்போது தெரியல. ஆஸ் அ ப்ரொடியூசராக அவர் கூட ஒர்க் பண்ணும்போது அவர் கேட்டதெல்லாம் கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அவருக்கு கேட்டதெல்லாம் கொடுத்ததுக்கான காரணங்கள் என்னென்னா, அவர் இந்த படத்தை வந்து அடுத்த கட்டத்துக்கு கூட்டிகிட்டு போய் நிப்பாட்டிட்டார். தேங்க்யூ ஸோ மச் பீட்டர் மாஸ்டர். அடுத்தது விஸ்வானா. அவரோட விஷுவல்ஸ் என்னென்னா, எனக்கு ஃபஸ்ட்டு படம், எடிட்டர் சாருக்கு ஃபஸ்ட்டு படம்,
ஹீரோ சாருக்கு ஃபஸ்ட் படம், டைரக்டர் சார் ஃபஸ்ட் படம், எல்லாத்தோட ஃபஸ்ட் படமும் இதுதான். ஸோ எல்லோரும் போய் இந்த படத்தை கொண்டு போய் சேர்ப்பையும் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். இங்கே வந்திருக்கிற மீடியா பீப்புள் எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு வணக்கம். ஏன்னா இந்த படத்தை முக்கால்வாசி கொண்டு போய் சேர்த்ததுக்கு உங்கள் பங்கு தான் இதில் ரொம்ப இருக்குது. இங்கே வந்திருக்கிறதுல ஃபஸ்ட்டு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும்னா ஃபஸ்ட்டு ஜேபி அண்ணன். ஏன்னா அவர் வந்து ஃபஸ்ட்டு வந்து இது கதையாக சொல்லி நிறையா இன்வெஸ்டர்ஸ் வந்து வெளியில் போய் அதுக்கப்புறம் நாங்கள் பண்ணதுக்கான மெயின் ரீசன் வந்து அவரோட எழுத்து மட்டும்தான். ஏன்னா அவரோட எழுத்து வரிகள் வந்து அந்தளவுக்கு எல்லாரையும் இம்பேக்ட் பண்ணுச்சு. ஸோ நாங்கள் நிறையா ரிசர்ச் பண்ணி நிறையா ட்ராவல் எல்லா ஊருக்கும் வெளியில் போகும்போது ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸும் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்கன்றதை நாங்கள் கண்கூட பார்த்தோம். ஒவ்வொரு ஊர்லேயும் போய் நாங்கள் பார்த்தது. நிறையா ஷூட்டிங் ஸ்பாட்டில் நிறையா எங்களுக்கும் டைரக்டருக்கும் நிறையா மனஸ்தாபங்கள் நடந்தாலும் ஒரு ஒரு நல்ல படத்தை கொண்டு வந்து எங்ககிட்ட கொடுத்துட்டாருன்றதுக்கு நான் ஃபஸ்ட்டு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ரெண்டாவது கேஜிஆர் எங்கள் அண்ணன். எங்கள் 3 பேருக்கும் அவர் தான் அண்ணன். நாங்கள் ஒரு மேனேஜராக ஆரம்பித்து எங்கள் லைஃப்பை நாங்கள் சினிமாக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணும்போது எங்களுக்கு இப்படி ஒரு பாதையை ஏற்படுத்தி கொடுத்தது வந்து அண்ணன் மட்டும்தான். ஸோ அண்ணன் இல்லைன்னா நாங்கள் இல்லை. அது அவரோட கஷ்டங்கள் எல்லாத்தையுமே நாங்கள் கடந்த ஒரு 6-7 வருஷமாக வந்து நாங்கள் தொடர்ந்து அவர் கூட பார்த்துட்டே இருக்கோம். அவர் ப்ரொடியூசராக இருந்த டைம்லேயும் சரி, இப்போது ஹீரோவாக இருக்கிற இந்த டைம்லேயும் சரி, எவ்வளோ கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணி ஒரு அங்கீகாரத்துக்காக நாங்கள் இங்கே போராடி வந்துட்டுருக்கோன்றதை நாங்கள் அவரோட இதை வந்து நாங்கள் கண்கூட பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இந்த படத்தை வந்து நிறையா நேரங்களில் வந்து எங்களுக்கு இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து எங்களுக்கு யாரும் இந்த படத்துக்கும் எங்களுக்கு வந்து அங்கீகாரம் கொடுக்கல. யாரும் எங்களை வந்து கை தூக்கி மேலே தூக்கி விடலை. நாங்களாக தான் முன்னேறி மேலே வர வேண்டிய சூழல் எங்களுக்கு உருவாயிருச்சு. இது எல்லோரும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடந்த விஷயங்கள் எல்லாருமே பேசுவாங்க. ஆனால் இந்த படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதான்ட்டு கோர்ட்டுக்கு அலைஞ்ச எங்கள் 3 பேருக்கு தான் கோர்ட்டுக்கும் கேஸும் சரி, கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்ச நாட்கள் தான் அந்த கடைசி 3 நாட்கள் எங்கள் 3 பேருக்கு மட்டும்தான் தெரியும். அந்த அளவுக்கு இந்த படத்தை வந்து எவ்வளவோ முடக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க. அதை மீறியும் நாங்கள் வெளியில் வந்திருக்கோம். அதுக்கு வந்து இந்த மீடியா பீப்புள்ஸும் நீங்கள் கொண்டு போய் சேர்த்த ஆதரவும் தான் எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது. நாங்கள் இன்னொன்று வேண்டி கேட்குற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இந்த படத்தை இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணி இன்னும் கொஞ்சம் நிறையா மக்களுக்கு வந்து இந்த படம் வந்து போய் சேரணுன்றதை நான் வந்து உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். அண்ட் தென் மற்ற டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அண்ட் பீட்டர் மாஸ்டர், அருண் சொன்ன மாதிரி மாஸ்டரோட வீட்டில் இருந்த நாட்கள் தான் நிறையா. ஏன்னா அவர் வந்து எங்களுக்கு வந்து ஒரு வெல்விஷர் மாதிரி எங்களை நிறையா கைட் பண்ணி கூப்பிட்டு போகிற பீட்டர் மாஸ்டர். தேங்க்ஸ் மாஸ்டர் நீங்கள் உள்ளே வந்ததுக்கு. தென் ஜிப்ரான் சார். ஜிப்ரான் சாரோட பாடலும் பேக்ரவுண்ட் ஸ்கோருன்னா இந்த படத்தை ஒரு கட்டத்துக்கு மேலே உயர்த்தி நின்றுச்சு. ஸோ அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். ஸோ மற்ற ஆர்டிஸ்ட் அண்டு விஸ்வானா அண்ட் எடிட்டர் தினேஷ் ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா நீ உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் அந்த படத்தோட எல்லா மூமெண்ட்டுமே வேறு மாதிரி மாறிச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். மறுபடியும் கேட்டுக்கிறேன், இந்த படத்தை இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணி ஒரு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணிங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அடுத்தடுத்து மேலே நாங்களும் படம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச்.